அனைவருக்கும் வணக்கம். எல்லை தாண்டி போய் தீவிரவாதிகளை நாங்கள் தாக்குவோம், அவங்க வீடுகளுக்குள்ளேயே எல்லை தாண்டி போய் அவங்க வீடுகளுக்கு போய் கூட நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் நேற்றைய தினம் சொன்னது இன்றைக்கு உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது நண்பர்களே. இதில் மிக முக்கியமாக பாகிஸ்தான் பயங்கரமாக, பிரதமர் இப்படி சொன்னாரோ இல்லையோ, பாகிஸ்தான் பயங்கரமாக கதற ஆரம்பிச்சிருக்குது. என்னமோ நம்ம இப்பயே படை கொண்டுக்கிட்டு எல்லை தாண்டி போயிட்ட மாதிரி அப்படி ஒரு கதற ஆரம்பிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேராக அமெரிக்காவிடம் இந்த கேள்வியை எடுத்துக்கிட்டு ஓடி இருக்குது. அங்கே அமெரிக்கா ரொம்ப கூலாக இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்குது. அப்படிங்கிறது தான் பாகிஸ்தானுக்கும் முஸ்லிம் நாடுகளுக்கும் ஏற்பட்டிருக்கிற இன்னொரு மிகப்பெரிய அதிர்ச்சியை. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னாரு, எப்ப சொன்னாரு, எதற்காக, எந்த கான்டெக்ட்ல சொன்னாரு, அதற்கு உலகத்திலுடைய மேற்கத்திய நாடுகள் எல்லாம் ஏன் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, பாகிஸ்தானும் இஸ்லாமிய நாடுகளும் ஏன் கதறாங்க, இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, 2 தினங்களுக்கு முன்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கருத்தொன்னு சொன்னாரு. ஒரு தேசிய ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்த போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, தீவிரவாதத்தை எக்காரணம் கொண்டும் நாம சகிச்சுக்க மாட்டோம். இந்தியாவுக்குள்ள எந்த விதமான தீவிரவாத நடவடிக்கைகள் இருந்தாலும் அதை அப்படியே நாங்க அடியோட வேரோட கலைஞ்சு எறிவோம் அப்படின்னு அவர் சொன்னதோட இல்லாம, இந்தியாவுக்குள்ள தீவிரவாத நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அல்லது மேற்கொண்டு விட்டு தீவிரவாதிகள் எல்லை தாண்டி போய் ஒளிஞ்சிருந்தாலும் கூட நாங்கள் அவங்கள விடமாட்டோம், அவங்கள துரத்திக்கிட்டு எல்லை தாண்டி போய் அவங்க இருக்கிற இடத்துக்கு போய், அது ட்ரைனிங் கேம்பாக இருக்கலாம், அவங்களுடைய வீடுகளாக கூட இருக்கலாம், அங்கே போய் நாங்கள் தாக்குதல் நடத்தவும் தயங்க மாட்டோம் அப்படின்னு பாரத பிரதமர் சொன்னது உலக அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. இந்தியாவுடைய பிரதமர் ஒருத்தர் எல்லை தாண்டி சென்று தீவிரவாதிகளை நாங்கள் தாக்குவோம், அடிப்போம், கொல்லுவோம்னு சொன்னது இதுதான் முதல் முறை அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். பாரத பிரதமர் தீவிரவாதிகளை பற்றி பேசும்போது இதை தெளிவாக அழுத்தம் திருத்தமாக சொன்னாரு. எல்லை தாண்டி சென்று தாக்குவதற்கு, தீவிரவாதிகளை துரத்திக்கிட்டு போய் கொல்றதுக்கு நாங்க தயங்கவே மாட்டோம் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா. இந்த செய்தி வெளிவந்த உடனேயே பாகிஸ்தான் பயங்கரமா கதற ஆரம்பிச்சிச்சு நண்பர்களே. பாகிஸ்தானோட துணைக்கு துருக்கி போன்ற இஸ்லாமிய நாடுகளும் ஒத்துத ஆரம்பிச்சிருக்கிறதையும் நாம பார்க்க முடியுது. அதுவும் பாகிஸ்தான் எல்லை தாண்டி நாம் என்னமோ இப்பயே நம்ம படையை கொண்டு போய் எல்லை தாண்டி பாகிஸ்தானுக்குள்ள கொண்டுகிட்டு போயிட்ட மாதிரி, அங்க நம்மளுடைய ராணுவத்தை கொண்டு போய் அங்க இறக்கிட்ட மாதிரி இப்பயே பயங்கர கதற ஆரம்பிச்சிருக்கு பாகிஸ்தானே. பாகிஸ்தானுடைய கதறல் பாகிஸ்தானுடைய முன்னாள் எஜமானனான அமெரிக்காவுடைய காதுகளுக்கு எட்டி இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். நேற்றைய தினம் அமெரிக்காவில் ஒரு பிரஸ் மீட் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அமெரிக்காவுடைய உள்துறை பேச்சாளர், ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஸ்போக்ஸ்மேன் மேத்யூ மில்லர் அவர்களிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. இந்த மாதிரி பாரத பிரதமர் எல்லை தாண்டி சென்று தீவிரவாதிகளை நாங்கள் தாக்குவோம், அழிப்போம், எல்லை தாண்டி சென்று வேற நாடா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் எல்லை தாண்டி சென்று தீவிரவாதிகளுடைய இருப்பிடத்தை நாங்கள் அழிப்போம், அவங்க வீட்டுக்குள்ள இருந்தா கூட நாங்கள் அழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன, அமெரிக்காவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டபோது அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, இது இந்தியாவுடைய உள் விவகாரம், இதுல நாங்கள் தலையிட மாட்டோம். பாகிஸ்தான் கதறிக்கிட்டு உங்ககிட்ட வந்திருக்குதே அப்படின்னு ஒருத்தர் கேட்டபோது, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நாங்கள் சொல்கிற விஷயம் இதுதான், எதா இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கங்க, பிரச்சனையை அதிகப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மில்லர் அவர்கள் சொன்னது பாகிஸ்தானுக்கு மேலும் அதிர்ச்சியை கொடுத்திருக்குது. நாளைக்கு இந்தியா எல்லை தாண்டி பாகிஸ்தானுக்குள்ள போய் அங்க தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தினால் கூட அமெரிக்கா தலையிடாது அப்படின்னு தெளிவாக அமெரிக்கா சொல்லிருச்சு. இது நாள் வரைக்கும் அமெரிக்கா இப்படி தெளிவாக இந்தியாவுக்கு ஃப்ரீ ஹேண்டை கொடுத்து, இந்தியாவுக்கு ஒரு ஆதரவை கொடுத்து, இந்தியா எல்லை தாண்டி தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற கருத்துக்கு ஆதரவு தெரிவித்ததே இல்லை அப்படிங்கிறதையே நாம் இங்க குறிப்பிட வேணும். அது மட்டும் இல்ல, இன்னொரு காலிஸ்தானி தீவிரவாதியான குருவத் சிங் பத்தூன் இருக்கார் இல்லையா, அந்த தீவிரவாதியை கொல்வதற்கு இந்தியா சதி செய்தது
அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு செய்தி வந்தது இல்லையா? அமெரிக்கா கூட இந்திய பிரஜை ஒருத்தரை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க இல்லையா? அது தொடர்பாக இந்தியாவின் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா, சாங்ஷன்ஸ் போடுவீங்களா, இந்தியாவின் மீது கட்டுப்பாடுகளை, தடைகளை, பொருளாதார தடைகளை விதிப்பீங்களா அப்படின்னு சொல்லி அமெரிக்காவிடம் கேட்டபோது அமெரிக்கா என்ன சொல்லுச்சுன்னா, இந்த பன்னுன் அமெரிக்க பிரஜை அப்படிங்கிறதுனால தான் நாம் இது தொடர்பாக ஒரு விசாரணையை மேற்கொண்டிருக்கிறோம். ஆனால் இது தொடர்பாக இந்தியாவின் மீது எந்த விதமான தடைகளையும், பொருளாதார தடைகளையோ அல்லது வேறு விதமான தடைகளையோ விதிப்பதற்கு அமெரிக்காவுக்கு எந்த எண்ணமும் இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாகவே சொல்லிருச்சு அமெரிக்கா. அந்த பன்னுன் ஒரு காலிஸ்தானி தீவிரவாதி அப்படிங்கிறத இந்தியா ஒரு முறைக்கு பல முறை அமெரிக்காவிடமும் கனடாவிடமும் எடுத்து சொல்லியும் கூட அவனை அரெஸ்ட் பண்ணாம இன்னும் அவனை சுதந்திரமாக அங்க நடமாட விட்டிருப்பது இந்தியாவுக்கு எதிரான செயலாக தான் இந்தியா கருதுது அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்குது. இந்த விவகாரத்தில் இந்தியா தன்னுடைய ரா அமைப்பு மூலமாக காலிஸ்தான் தீவிரவாதிகள் மற்றும் பாகிஸ்தான் தீவிரவாதிகள், இந்தியாவுக்கு எதிரான இஸ்லாமிய தீவிரவாதிகள் வேற நாடுகளில் இருக்கும் போதெல்லாம் ரா அமைப்பு, இந்தியாவுடைய சர்வதேச உளவு அமைப்பான ரா அமைப்பு இருக்குதுல்ல, அந்த ரா அமைப்பு பிற நாடுகளில், பாகிஸ்தானில் கூட போன வாரம் ஒருத்தரை கொண்டாங்க இல்லையா, அந்த மாதிரியான அடையாளம் தெரியாத நபர்கள் கொல்வதை ரா அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் கொல்றாங்க அப்படின்னு சொல்றதே தப்பு. இந்தியா சர்வதேச விதிகளுக்கு புறம்பாக நடந்து கொள்ளாது அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு முறைக்கு பல முறை இது தொடர்பாக பதிலளிச்சிருக்குது. அது மட்டுமல்ல, இன்னொரு பக்கத்தையும் நம்ம பார்க்கணும் நண்பர்களே. அமெரிக்காவோ இங்கிலாந்தோ பிரான்ஸோ ஜெர்மனியோ இதை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு அருகதையே கிடையாது அப்படிங்கிறத நம்ம இங்கே குறிப்பிட வேணும். பாகிஸ்தானுக்கு கூட அருகதை கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த நாடுகள் எல்லாமே எல்லை தாண்டி வேறொரு நாட்டுக்குள்ள போய் தாக்குதல் நடத்துவதை வழக்கமாக வச்சிருக்கிற நாடுக. அமெரிக்கா ஒசாமா பின் லாடனை எங்க இருந்து பிடிச்சது? அமெரிக்காக்குள்ள இருந்தா பிடிச்சது. பாகிஸ்தானுக்குள்ள ஒளிஞ்சிருந்த ஒசாமா பின் லாடன் மீது தாக்குதல் நடத்தி, வான்வெளி தாக்குதல் நடத்தி அவனை கொல்லவில்லையா? அது மட்டுமல்ல, இதே போல இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற பல மேற்கத்திய நாடுகளும் பிற நாடுகளின் மீது தீவிரவாதிகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி பிற நாடுகளின் மீது எல்லை தாண்டி தாக்குதல் நடத்துவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு தூரம் ஏன் போறோம்? பாகிஸ்தான் செய்வதில்லையா? பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சு தாலிபான் மீது தாக்குதல் நடத்தவில்லையா? அப்படி தாக்குதல் நடத்தினதுக்கு தானே இன்னைக்கு வரைக்கும் வச்சு செய்யறான் தாலிபான்காரன், பாகிஸ்தானிக்காரர்கள. இதையெல்லாம் மறந்துவிட்டு பாகிஸ்தான் என்னமோ புதுசா உலகத்துல யாரும் இல்லாததை நாம பேசிட்ட மாதிரி ஓட்டமா ஓடி போய் தன்னுடைய முன்னாள் எஜமானனான அமெரிக்கா கிட்ட முறையிட்டதும், அமெரிக்கா அதுக்கு போடா வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு ஓங்கி எட்டி உதைத்ததும் இன்றைய ஹைலைட். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.